ஆண்டவர் வலைவழி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அரசியல் நிகழ்வுகள், இன்றைய சூழல், இதையெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. எடப்பாடி ஐயா தலைமையில், எடப்பாடி ஐயா பொதுச் செயலாளர் ஆன பிறகு பெரிய கான்ட்ராஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய அவருடைய பொதுச் செயலாளர் அப்படி பதவியை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பொதுச் செயலாளராக உட்காந்து இந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு 2026 சட்டசபை தேர்தலுக்காக. இதில் எடப்பாடியோடைய ஜாதகம், அதோட அமைப்பு என்னன்ற மாதிரி நம்ம பார்க்கணும். எடப்பாடியோட ஜாதகப்படி இப்போ கோச்சாரத்தில் 6ஆம் இடத்து சனியில் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த கடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழல்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2025 இறுதியில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனி பயிற்சியானது 7ஆம் இடம் கண்ட சனியாக போய் அமர போகிறாரு. அப்போ இந்த கண்ட சனியானது எடப்பாடியாவுக்கு பார்த்திங்கன்னா அவர் கட்சி சார்ந்தவர்களையோ இல்லை கூட்டணியிலேயோ அடுத்தவர்களை அனுசரித்து போயினா அந்த அனுசரித்து போகக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொண்டார் என்றால் அவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது உறவுகளோடு பகை, அதே சமயத்தில் புதிய நட்பு. ஏன்னா என்னைக்குமே அண்ணாமலைக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் ஒத்தே வராது. அப்ப அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும் வரை எடப்பாடியோடு கூட்டணி என்பது நடக்காத ஒன்று. இல்லைன்னா தலைமையில் வேற ஏதாவது கான்ட்ராஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கணும். ஆனா எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நிறைய யோசிச்சு இந்த முறை இந்த சனி பயிற்சியை கனெக்ட் பண்ணி கூட்டணி தர்மம். ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் வெற்றி பெறும், நேரடி தொழிலானது வெற்றி பெறாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அவருடைய ஜனஜாதகத்தில் இருக்கு இப்ப. அதனால கூட்டணி அமைத்து நிறைய யோசிச்சு நிறைய பேரை உள்ள சேர்த்து வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே 2026 வெற்றி பெற முடியும். அதை அவங்க நல்லா யோசிச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வரணும். ஏன்னா 6ஆம் இடத்து சனி எதிரி, 7ஆம் இடத்து சனி கண்ட சனி. அது பார்ட்னர்ஷிப்ல தொழிலை அரசியலை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல். அடுத்து 8ஆம் இடத்து அஷ்டமத்து சனி. இது எல்லாமே கோச்சாரத்தில் அவருக்கு நேரடி பலத்தை கொடுக்கக்கூடிய திறனை கொடுக்காது. ஒரு ஜனஜாதகத்தில் ஜனஜாதகமும் கோச்சாரமும் இணையும் போது தான் அவர்களால் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அந்த கோச்சார பலன் சரியில்லைன்னா என்னதான் ஜனஜாதகம் நல்லா இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கை கெட்டினது வாய் கெட்டாத அளவுக்கு போயிடும். அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா 6ஆம் இடத்து சனி முடிந்து 7ஆம் இடத்து சனி வர நேரத்தில் வரக்கூடிய எலெக்ஷன் ஆனது நிறைய கொள்கைகள் எல்லாம் தளர்த்தி கொண்டு பார்ட்னர்ஷிப்ல நிறைய கட்சிகளை இணைத்து கொண்டு கரெக்டா நல்ல கூட்டணி அமைச்சுக்கிட்டா கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை, ஏதாவது முரண்பட்ட கருத்துக்குள்ளார போகிறதுக்கான சூழல்களும் அமைஞ்சிடும். ஏன்னா விட்டு கொடுத்து போறதுக்கான வாய்ப்புகளை நேரடி சனி பலம் கொடுக்கல, கண்ட சனியா தான் கொடுக்கிறார், யோக சனியா கொடுக்கல. யோக சனியா கொடுக்காத பட்சத்தில் ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஆக முடியாது என்று பல பதிவுகள் வந்திருக்கும். நான் ஒரு நாள் ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஆக முடியாதுன்னு சொன்னதே இல்லை. அதே சமயத்தில் கலைஞர் முதல்வராக இருந்து கலைஞர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பையனுக்கு முதல்வராகவும் தகுதி இல்லை. அதே கலைஞர் இறந்த பிறகு இவர் கட்சியுடைய தலைவராகிறாரு. உதயநிதி ஜாதகப்படி தன்னுடைய தந்தை முதல்வர். ஏன்னா உதயநிதிக்கு
சினிமா கெரியரை விட அரசியல் கெரியர் நல்லா இருக்கு ஜாதகப்படி. இப்போ கூட 2026 இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு எடப்பாடியா வலுவான ஒரு கூட்டணி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் ஸ்டாலினே முதல்வராவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. எந்த ஸ்டாலின் ஐயா சுடலை சுடலை என்று கேலி செய்யப்பட்டாரோ அதே ஸ்டாலின் ஐயா முதல்வராக இப்ப ஆனதோட மீண்டும் முதல்வர் ஆவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அதற்கு உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் மிக வலுவாக துணை போகிறது, சப்போர்ட் பண்ணுது. அதனால எதிரியுடைய திறனை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப அமெரிக்க எலெக்ஷன் வச்சு ஒரு பதிவு பேசியிருந்தேன். கமலா ஹாரிஸ்க்கு வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்கு, ஆனா அந்த கருத்து கணிப்பும் கரெக்டா சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு நேரடி பலம் நான் சொல்லும்போது சொன்னேன், கமலா ஹாரிஸ் வெற்றி வாய்ப்பு உண்டு, ஆனா ட்ரம்பை குறைத்து எடை போடக்கூடாது. ஏன்னா ட்ரம்ப் வக்ரபலம். அந்த வக்ரபலம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கருத்து கணிப்பை கணக்கில் வைத்துக்கொண்டு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வேலையே பார்க்கல, கமலா ஹாரிஸை எப்படி தோக்க வைக்கணும், கருத்து கணிப்பில் நல்லா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வக்ர புத்தியானது வேலை செஞ்சு வெற்றி பெற்றார்கள். அதே போல உங்க எடப்பாடியோட கூட்டணிய சரியா ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டாலே போதும், தானாவே திமுக மீண்டும் ஜெயிச்சிடும். அதுதான் அந்த வக்ர புத்தி அங்க கரெக்டா ஃபிளாம் ஆகி நின்றுடும். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் அந்த வக்ரயோகமானது மிக சரியாக வேலை செய்கிறது. அதனால மீண்டும் முதல்வராவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசியல் சூழல்ல போட்டி நிறைந்த இந்த 2026 எலெக்ஷன்ல எல்லாத்தையும் சரியா கணக்கிட்டு அவரவர்கள் ஜனன ஜாதகப்படி வெற்றி வாய்ப்புகளை பெற்று நலமாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இதே போல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உலக மாந்தி ஜோதிடர், வானசாஸ்திர நிபுணர், அரசியல் ஜோதிடர், வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.